மாபெரும் கண்டனத்தை எழுச்சியுரையாக சிவகாசியின் சரவெடி எங்கள் தூத்துக்குடி நீங்க தானே? இந்த பள்ளி மாணவி ஜனனிக்கு ஒரு ஓம் சாந்தி சாந்தி. இப்பொழுது நம்மளுடைய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் கண்டன இரண்டாவது உட்கார்ந்துக்கலாம் வந்துருங்க. பள்ளி மாணவி ஜனனி படுகொலை கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். பள்ளி மாணவி படுகொலையை கண்டிக்கின்றோம். பள்ளி மாணவி படுகொலையை கண்டிக்கின்றோம். பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு பாதுகாப்பு கொடு. பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பு கொடு. பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பு கொடு. நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு நீதி வழங்கு. மாணவி படுகொலைக்கு நீதி வழங்கு. மாணவி படுகொலைக்கு நீதி வழங்கு. நீதி வழங்கு. நீதி படுகொலைக்கு நீதி வழங்கு. புறக்கணிக்காதே 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 புறக்கணிக்காதே. விஸ்வகர்மா சமுதாயத்தை புறக்கணிக்காதே. சமுதாயத்துக்கு அரசியல் அங்கீகாரம் கொடு அங்கீகாரம் கொடு. விஸ்வகர்ம சமுதாயத்துக்கு அரசியல் அங்கீகாரம் கொடு. விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு அரசியல் அங்கீகாரம் கொடு. நிறுத்திவிடு 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 நிறுத்திவிடு. வேட்பாளர் தேர்தல் ஜாதி பாகுபாடு பார்ப்பதை நிறுத்திவிடு. வேட்பாளர் தேர்தல் ஜாதி பாகுபாடு நிறுத்திவிடு. நிறுத்திவிடு 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 நிறுத்தி. ஜாதி பாகுபாடு பார்ப்பதை நிறுத்திவிடு. ஏமாற்றாதே ஏமாற்றாதே. ஜாதி ஒழிப்போம் என்று சொல்லி ஏமாற்றாதே. ஜாதி ஒழிப்போம் என்று சொல்லி ஏமாற்றாதே. ஏமாற்றாதே 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 ஏமாற்றாதே. ஜாதி ஒழிப்போம் என்று சொல்லி ஏமாற்றாதே. ஜாதி ஒழிப்போம் என்று சொல்லி ஏமாற்றாதே. பெரும்பான்மை சமுதாயத்துக்கு ஒரு நீதியா? பெரும்பான்மை சமுதாயத்துக்கு ஒரு நீதியா? சிறுபான்மை சமுதாயத்துக்கு மட்டும் ஒரு நீதியா? சிறுபான்மை சமுதாயத்துக்கு மட்டும் ஒரு நீதியா? பெரும்பான்மை சமுதாயத்துக்கு ஒரு நீதி, சிறுபான்மை சமுதாயத்துக்கு மட்டும் ஒரு நீதியா? ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம். ஜாதி பாகுபாடும் பாரபட்சத்தை ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம் ஏற்க மாட்டோம். ஜாதி பாகுபாடு பார்ப்பதை ஏற்க மாட்டோம். திருப்பி அடிப்போம் திருப்பி அடிப்போம். திருப்பி அடிப்போம் திருப்பி அடிப்போம். வாக்கு சீட்டால் திருப்பி அடிப்போம். வாக்கு சீட்டால் திருப்பி அடிப்போம். திருப்பி அடிப்போம் திருப்பி அடிப்போம். திருப்பி அடிப்போம் திருப்பி அடிப்போம். வாக்கு சீட்டால் திருப்பி அடிப்போம். தண்டனை கொடு தண்டனை கொடு தண்டனை கொடு. கொலையாளிக்கு உச்சபட்ச தண்டனை கொடு. கொலையாளிக்கு உச்சபட்ச தண்டனை கொடு. தண்டனை கொடு தண்டனை கொடு. கொலையாளிக்கு உச்சபட்ச தண்டனை கொடு. கொலையாளிக்கு உச்சபட்ச தண்டனை கொடு. தடுத்திடு 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 தடுத்திடு. போதை நடமாட்டத்தை தடுத்திடு. போதை நடமாட்டத்தை தடுத்திடு. தடுத்திடு 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 தடுத்திடு. போதை நடமாட்டத்தை தடுத்திடு. போதை நடமாட்டத்தை தடுத்திடு. இழுத்து மூடு இழுத்து மூடு. இழுத்து மூடு இழுத்து மூடு. டாஸ்மாக் கடையை இழுத்து மூடு. டாஸ்மாக் கடையை இழுத்து மூடு. இழுத்து மூடு இழுத்து மூடு. இழுத்து மூடு இழுத்து மூடு. டாஸ்மாக் கடையை இழுத்து மூடு. டாஸ்மாக் கடையை இழுத்து மூடு. கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். பள்ளி மாணவி ஜனனி படுகொலையை கண்டிக்கின்றோம். பள்ளி மாணவி தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு ஜனனி படுகொலைக்கு நீதி வழங்கு. என்னோட மகளை ஒரு தலை காதனால ஒருத்தன் வந்து கொலை பண்ணிட்டான். தடுக்க போன என்னோட அக்கா பொண்ணு கட்டு கொடுத்து படுத்து அதுவும் ரொம்ப சீரியஸான நிலைமை ஹாஸ்பிட்டல் இருக்குது. இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து எந்த அரசியல் தலைவரும் எந்த அரசாங்கம் இதுவரை எந்த உதவியும் செய்ய. நாங்களும் வந்து கோர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாத்தையும் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். இதுவரை எந்த ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியல. அரசாங்கம் எங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும். ஏன்னா அவனுக்கு வந்து இப்போ ஜாமீன் கொடுக்குற மாதிரி இருக்குது. கொடுத்தா அவன் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு பையன் இருக்கான், அவனுக்கு எதுனா பண்ணுறான்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப பயப்படுறோம். எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். இதை நாங்கள் அரசாங்கத்தை கேட்டுக்கிறோம். மறுபடியும் எந்த அரசியல் தலைவரும் இது வந்து எங்களுக்கு பார்க்கல.
நாங்களும் எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணி நேரடி மூலமாக சொல்லியாச்சு. இவர் யாரும் வந்து பார்க்கல. நாங்கள் சிறுபான்மையான சமுதாயம் சேர்ந்ததால தான் எங்களை யாருமே வந்து பார்க்கலன்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்கள் பேர் என்னோட பேர் ஜெகத்குமார். ஜனனோட அப்பா நான். என் பேர் ஜனனோட அம்மா. குழந்தைய வந்து கிட்டத்தட்ட 33 இடத்துல வந்து கொடூரமாக பற்றி கொலை பண்ணியிருக்கான். கொலை பண்ணிட்டு அட்டாச் பாத்ரூம் வந்து தள்ளி போட்டு அந்த வீட்லேயே வந்து சேர் போட்டு உட்காந்துற கொலைகாரன். போலீஸ் வர வரையும் அவன் வந்து வெளியே வராமல் உள்ளே உட்காந்துருக்கான். ஏன்னா போலீஸ் வந்து காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லாமே தெரியும். அது மாதிரி உட்காந்துக்கிறான். நான் வந்து கதவு வச்சுட்டாங்கலாம் போகிறப்ப என்ன குத்துட்டு வரான். அதை தாண்டி தான் என் பிள்ளைய போய் காப்பாற்றினேன். 33 இடத்துல சொல்ல முடியாத இடத்துல பிள்ளைய குத்தி பாத்ரூம் கட்டுறப்ப வந்து சார் இதில் என்ன நடந்ததுன்னு கேட்டால் நாங்கள் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் கள ஆய்வு பண்ண மருத்துவ தீவிர சிகிச்சை சேர்த்துருக்காங்க. அது பக்கத்து பெட்லேயே அந்த குற்றவாளியும் பக்கத்து அடுத்த பெட்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்காங்க. அவன் தெளிவாகி கொஞ்சம் தெளிஞ்சிட்டாலும் அந்த பிள்ளையும் கொலை பண்ணுற சூழ்நிலையே அந்த நிர்வாகம் அரசு நிர்வாகம் வழிவகுத்து கொடுத்துருக்கு. அதனால அவங்க குடும்பத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அந்த விஸ்வகர்ம சமுதாயம், இங்கே கேப்பாராட்ட சமுதாயம், ஆச்சாரிக்கு எவன் கேட்ட எவன் வர வந்து எந்த அரசியல் கட்சியும் எட்டி பார்க்கல. நீ உங்களுக்கு என்ன வேணும்? முதலுதவி அபாயத்தில் உள்ளவங்க முதலுதவி செய்யக்கூடிய மனசாட்சி இல்லாமல் இந்த அரசியல் கட்சி செயல்படுது. அது விஸ்வகர்ம சமுதாயத்தை குறி வச்சு புறக்கணிக்காங்க. அதுக்கு தீர்வு வர்ற எலெக்ஷனில் நாங்கள் எல்லாருமே காத்திருக்கோம். இந்த வழக்கில் கூட செக்ஷனை வந்து மாற்றி போட்டு என்ன செக்ஷன் வழக்கு வந்து குற்றவாளி வந்து முன்னால் நடந்த ஒரு கொலை வழக்கு செக்ஷன் 329/3 மனநலம் குட்டியவர் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனநோய் ஐபிசி ரூலில் 329/3 வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர். இந்த கொடுமை செய்த ஒருவன் ஏற்கனவே மனநலம் பாதிக்கப்பட்டவன் என்று எப்படி இந்த அரசாங்கத்துக்கு அதற்கு முன்னால் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர் என்ற அரசு அறிக்கை உள்ளதா? எப்படி இந்த செக்ஷனில் வந்து அதே மாதிரி எல்லா செக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா பிரிவு 126/3 இது எந்த செக்ஷனுமே கடுமையான செக்ஷன் இல்லாத காரணத்தினால அவர் சம்பந்தப்பட்ட குற்றவாளி 18/6 ஜாமீன் மனு தாக்கல் பண்ணியிருக்கார். அவரோட தாக்கல் செய்யப்பட்ட ஜாமீன் மனு 1/7 அதாவது முந்தாவது நாள் நிராகரிக்கப்பட்டது. இதை நாங்கள் எதிர்த்து ஜாமீன் கிடைக்காத வரைக்கும் கூடிய விரைவில் நீதி கிடைக்க நாங்களும் வழக்கறிஞர்களை வைத்து கம்மாள நிலத்தை கண்டிப்பாக காப்பாற்றும் என்பதை தூத்துக்குடி மாவட்ட விஸ்வகர்ம கூட்டமைப்பு சார்பாக கேட்டு தெரிவித்துக் கொள்கிறோம். அனைத்து கூட்டமைப்பு மாவட்ட தலைவர் முருகேசன் அந்த பள்ளி மாணவியை தன் தகப்பனார் தன் இல்லத்திற்கு அழைத்து வந்து அந்த பையனை ஒரு ஆண்டு காலத்திற்கு முன்னாலே வாக்குவாதத்தில்